पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாராயண 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 நாராயண. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜீவன் முக்தி விவேகம் டெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேர் தான் ஜீவன் முக்தி ஒளி. இங்கே அங்கே என்னென்னவோ பார்த்தாச்சு. பார்த்தீங்களா, பகவத்கீதை பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஆரம்பித்து போயிட்டு இருக்கும் போதே நடுவில் பிக்ஷுகோ உபனிஷத்து பார்க்க போகிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னையிலேருந்து ஒரு சின்ன மந்திரம் தான், ஒரு 4 மந்திரங்கள் தான் இருக்குது பிக்ஷுகோ உபனிஷத்து. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக சுவாமி இப்படி இங்கே அங்கே போகிறீங்க ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. ஏன் சுவாமி ஒரே டெக்ஸ்ட்டை அப்படியே எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரகரணத்தோட லட்சணம் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருக்கேன். பிரகரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூல கிரந்தத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஏகதேசத்தில் இருக்கு ஒரு 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 பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு கிரந்தமாக பண்ணுவாங்க. அப்போ ஸ்ருதிகள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசுது. அதில் ஜீவன் முக்தியை மட்டும் பேசுறதுக்காக தான், அதோட சாதனங்களை மட்டும் பேசுறதுக்கு வித்யாரண்ய சுவாமி ஜீவன் முக்தி விவேகத்தை எழுதுறாரு. அப்போது நம்ம நினச்சிக்கலாம் யாரோ எழுதுறாரு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது இவர் வித்யாரண்ய சுவாமி எழுதலைங்க, இது யாரோ பின்னாடி திரிச்சிட்டாங்க, பின்னாடி வந்தவங்க. இது சங்கரரே எழுதலைங்க, இது பார்த்தீங்கன்னா யாரோ பின்னாடி வந்தவங்க விவேக சூடாமணியை ஆட் பண்ணிட்டாங்க. விவேக சூடாமணிலாம் சங்கரர் எழுதவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர பாஷ்யம் பார்த்தீங்க அப்படின்னா சங்கரர் பாஷ்யம் பண்ணவே இல்லை. இது ஏதோ நடுவில் திரிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிறவங்களா இருக்காங்க. இப்போ தனக்கு ஏற்புடையதா இருந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. தனக்கு ஏற்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இதையே பின்னாடி வந்தவங்க யாரோ ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் படிக்கும் போது எப்போவுமே மூல கிரந்தத்தோட பிரமாண வாக்கியங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். அது யார் வேணால் எழுதிட்டு இருக்கட்டுமே.
வித்யாரண்யர் எழுதிட்டு எழுதாம போகட்டும், சங்கரர் பாஷ்யம் பண்ணட்டும் பண்ணாம போகட்டும். ஆனா ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிக்கும்போது அது எங்க பிரமாணமா, எங்க உபனிஷத்துல இருக்கு, எந்த பகவத்கீதையில இருக்குன்னு மூல கிரந்தங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸே வராம என்ன பண்ணுவோம், விஷயத்துல மட்டும் தாத்பரியம் வந்துடும். யாரு எழுதுனாங்க, என்ன உங்க தாத்தா பாட்டி என்ன இருந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு எழுதுனாலும் நம்ம வந்து 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களை நம்ம எப்படி நினைச்சு பார்க்க முடியும்? அப்போ நம்ம என்ன பார்க்கணும், எந்த ஒரு டெக்ஸ்ட் படிச்சாலும் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூல கிரந்தத்துல கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், நம்ம ஜீவன் முக்தி விவேகத்துல 4 விதமான சந்நியாசங்களை சொல்லியிருக்கார். 4 விதத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல குட்டீச்சகன், 2வது பகூதகன். இது வந்து தீவிர வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு இந்த 2 சந்நியாசம். தீவிர தர வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு, மிகவும் அதிகமான வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு 2 சந்நியாசம், ஹம்சன் பரமஹம்சன் அப்படின்னு 2 சந்நியாசம். மொத்தம் 4 சந்நியாசங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பேசிட்டு பரமஹம்ச சந்நியாசத்தை பத்தி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இனிமே பிரிஸ்கிரைப் பண்ண போறோம் அப்படின்னு ஆச்சாரியார் நேற்று பாட்டம் வரைக்கும் நம்ம லாஸ்ட் பாடத்துல சொல்லி முடிச்சிருக்கோம். அப்ப இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கான பிரமாணம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பிக்ஷுகோபனிஷத்துல இதுக்கான பிரமாணம் இருக்கு. ரொம்ப சின்ன உபனிஷத்து, அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்போ உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கேட்குறவங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து நம்ம நாத பிரம்மம் வந்து அதை போட்டு வச்சிருக்காரு, லிங்க் கொடுத்துருக்கார். அதை கிளிக் பண்ண டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம யாரெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கங்க. இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம், பிக்ஷுகோபனிஷத்து எடுக்க போறோம். இந்த பிக்ஷுகோபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்ல யஜுர்வேதத்தில் இருக்கிறது. சுக்ல யஜுர்வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. அதனால மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தி மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணமதகா அப்படின்னு சாந்தி மந்திரம் இருக்கு. நம்ம நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்ணமதகா மந்திரம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் நம்ம படிக்கிறோம்ல. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான வியாக்கியானத்தை பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம டெய்லி படிக்கிற அந்த பூர்ணமதத்தையும் முடிக்கும் போதும் சொல்ற பூர்ணமதம் எதுக்காக சொல்றோன்றது நமக்கு தாத்பரியம் தெரிஞ்சிடும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எப்பவுமே உபனிஷத்தை ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வேத மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு நியமம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆதியிலையும் அந்தத்திலையும் மத்தியமத்திலையும் ஓங்காரத்தை எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் ஓங்காரத்தை சொல்லலாம். பாருங்க, நான் நாராயணம் பத்மபவம் சொல்லும் போது கூட நான் என்ன பண்ணுவேன், ஓம் நாராயண். அங்க இல்லவே இல்லை, ஓம்காரம்லாம் இல்லை. நான் எங்க வேணாலும் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தோணும் போதெல்லாம் ஓங்காரத்தை போட்டுப்பேன். விதி இருக்கா அப்படின்னா ஆமா விதி இருக்கு. ஆதியிலையும் அந்தத்திலையும் மத்தியமத்திலையும் என்ன பண்ணணும், ஓங்காரத்தை சொல்லிதான் சொல்ல வேண்டும் அப்படின்னு நியமம். ஓம் ஹரி ஓம் அப்படிதான் வேதம் ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம். அப்ப ஓங்காரத்தை சொல்லி, ஏன் ஓங்காரத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்கும் போது இதுதான் ஆதி சப்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரம்மா வந்து சிருஷ்டியை பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 சப்தங்கள் வந்து அவருடைய தொண்டையை கிழிச்சுக்கிட்டு அந்தர்யாமியா இருக்கிற பகவானால பிரம்மாவோட நம்ம விக்கல்லாம் எடுக்குது பாத்தீங்களா, நமக்கு அறியாமைய விக்கல் வருது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரமும் அத அப்படின்ற சப்தமும் வெளிப்பட்டது. ஓம் அத இந்த 2 சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வெளிப்பட்டது. அப்ப எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா சிருஷ்டியோட ஆதி காலத்துல. ஓங்காரஸ்ச அத சப்தஸ்ச துவாவேவௌ பிரம்மணः புரா கண்டம்பித்வா வினிர்யாதௌ தஸ்மாத் மாங்கலிகா உபௌ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமான ஸ்லோகம் இருக்கு. ஓங்காரமும் அத சப்தமும் சிருஷ்டியோட ஆதி காலத்துல பிரம்மாட்ட இருந்து அந்தர்யாமியா, பிரம்மாக்குள்ளார அந்தர்யாமியாரு ஈஸ்வரன் இருக்கார், அவர் மூலமா பிரகடனம் படுத்தப்பட்ட முதல் 2 சப்தங்கள் ஓம் அத இந்த சிருஷ்டியோட முன்னாடி. அப்ப அந்த ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், மொத்த வேதங்களோட சாரம் அதை வச்சுக்கிட்டு தான் பிரம்மா என்ன பண்றார், பிறகு ஓம் அத்தன்றதுக்கு அர்த்தம் பிறகு. பிறகு என்ன பண்றார், அந்த ஓங்காரத்தோட வச்சுக்கிட்டு இந்த கிரியேஷன் எல்லாம் பண்றார். அப்போ மொத்த வேதத்தையும் நம்ம சாரம் பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்கும், ஓங்காரம் கிடைக்கும். சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதி தபஸ் பண்ணார் அப்படின்னு ஒரு அகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் சொல்ல வருது.
பிரஜாபதி வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணார். இந்த உலகத்தோட சாரம் என்ன அப்படின்னு, இந்த மொத்த உலகத்தோட சாரம் என்ன அப்படின்னு பிரஜாபதி தபஸ் பண்ணும்போது அதுல இருந்து என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வேதங்கள், திரைவித்யான்னு சொல்லக்கூடிய ரிக்கு யஜுர் சாமம்னு சொல்லக்கூடிய 3 வேதங்கள் மொத்த சாரமா வெளிப்பட்டது. இந்த மொத்த சாரமா வெளிப்பட்ட மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஜாபதி வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணும் போது இந்த மொத்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரஷ் பண்ணி எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 3 வேதங்கள் வெளிப்பட்டது. திரும்பவும் அவருக்கு பத்தல, 3 வேதங்களோட சாரம் என்ன அப்படின்னு திரும்பவும் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த 3 வேதங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பூர் புவ சுவ அப்படின்னு சொல்லக்கூடிய வியாகிருத்தின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பாஸ்வேர்டுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு பாஸ்வேர்டு அழுத்தினோட ஃபைல் ஃபுல்லா ஓப்பன் ஆகுது. அப்ப அந்த பாஸ்வேர்டு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொத்த வேதங்களோட பாஸ்வேர்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வேதங்களோட பாஸ்வேர்டு பூஹு புவஹா சுவகான்னு சொல்லக்கூடிய 3 வியாகிருதி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர். திரும்பவும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த வியாகிருதிக்கு என்ன பேர், இன்னொரு பேருனா காயத்ரி அப்படின்னு பேர். வியாகிருதிக்கு என்ன பேரு, காயத்ரி அப்படின்னு பேர். அப்ப 3 வேதங்களோட சாரம் காயத்ரின்னு சொல்லக்கூடிய 3 வியாகிருதிகள். அதையும் திரும்ப தபஸ் பண்றாரு. இதோட சாரம் இது அப்படின்னு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரமானது வெளிப்பட்டது. அப்ப ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாரமாக்குறீங்கன்னா முடிவுல எது கிடைக்கும், ஓங்காரம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல ஒரு மந்திரம் சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் பகவான்கிட்ட இருந்து பிரகடனமாச்சு. ஓங்காரத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மொத்த வேதங்களும் ஸ்புரணத்துக்கு வந்துச்சு. மொத்த வேதங்களையும் வச்சுக்கிட்டு சிருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா செய்தார் அப்படின்னு வருது. அதனால சிருஷ்டியோட ஆதியால இருக்கிறதுனால பிரம்மத்தோட சப்தம் சப்த பிரம்மம்னு இதை பேர் வச்சிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஓங்காரத்தை சதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கும். மங்கள வாச்சகம் அப்படின்னு பேர். ஆதியில உண்டானதுனால அதுக்கு பேர் மங்கள வாச்சகம். பிரம்மத்தோட பிரதீகம், அடையாளம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்றோம். அப்ப ஓம் சொல்லி மந்திரத்தை ஆரம்பிக்குது. பூர்ணமதா. இந்த மந்திரத்தோட அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா டைஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வேதாந்தம் நல்லா தெரிஞ்சிரும்னு அர்த்தம். இந்த பூர்ணமதக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணம் அப்படின்றதே ஒரு மங்கள சப்தம். அதனால நம்ம ஆரம்பிக்கும் போதே இந்த சாந்தி மந்திரத்தை ஆரம்பிக்கணும், முடிக்கும் போது சாந்தி மந்திரத்தை இதை சொல்றோம். பூர்ணம் அப்படின்னா என்னது, பரிபூர்ணம், ஃபுல்லா அதுதான் இருக்கிறது. பூர்ணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதஹா. இந்த அதஹன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அதஸ்ன்னு பேரு, பரோக்ஷ வாச்சி அப்படின்னு பேரு. தூரத்துல இருக்கிறத சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தட்டுன்னு நம்ம சொல்றோம்ல அது. அந்த அதுன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த அதஸ் சப்தத்துக்கு அர்த்தம் அதுன்னு அர்த்தம். எப்பவுமே அந்த தூரத்துல இருக்கிற அந்த தட்டுன்னு சொல்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஈஸ்வரனை குறிக்கக்கூடிய சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அதஸ் சப்தம். பூர்ணமதக அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பரமாத்மா பரமேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பூரணமானவர். அந்த பரமாத்மாவா இருக்கிற பரமேஸ்வரன் பூரணமானவர். பூரணம் அதஹா. அதக அப்படின்னா அவர், அந்த பரமேஸ்வரன் கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ இருக்காரே அவர் பூரணமானவர். அதுக்கப்புறம் பூரணம் இதம், அவர் பூர்ணமா இருக்கார், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பூர்ணம் நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப எப்படி பூர்ணமாகும்? கைலாயத்திலையும் வைகுண்டத்திலையும் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அப்ப அவருக்கு அந்நியமா தேசம் காலம் எல்லாம் இருக்குல்ல. அவர் எங்கேயோ இருக்காரு அப்படின்னா பூர்ணம் அப்படின்றது இல்லையே அப்படின்னா இதான் சாஸ்திரம் பேசுது. பகவான் எங்கேயோ இல்ல, சர்வத்தையும் வியாபிச்சு பூரிச்சு இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் இல்லாத இடமே இல்லை, அதுதான் நம்ம வேதாந்தம் சொல்லுது. அப்ப பூரணம், நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் பகவான் எங்கேயோ இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கோமோ அந்த பகவான் பூரணமா நிறைஞ்சு இருக்கார். இதுக்கப்புறம் இதம் பூர்ணம். இதம் அப்படின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கிறத சொல்றது. இதுன்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப இதுன்றது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜீவ ஜகத்து. இந்த ஜெகத்துல இருக்க எல்லா வஸ்துக்களும் இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப பக்கம் இவரு இந்த அம்மா இவர் வரார் அவர் வரார், இது இருக்கு அது இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், பக்கத்துல இருக்கிற பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் இதம் சப்தம் சொல்லக்கூடியது. இது ஜீவனையும் ஜெகத்தையும் குறிக்கக்கூடியது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்ணம். ஷாக்கா இருக்குல்ல. அப்ப நம்ம பூர்ணமா, ஆமா பூர்ணம் சாஸ்திரம் சொல்லுது. அதை அப்படியே அக்செப்ட் பண்ண நமக்கு தெரியுதா, தெரியல.
தெரியலனாலும் சாஸ்திரம் சொல்லுது, வேதம் சொல்லுது, இந்த ஜீவனும் ஜெகத்தும் பூரணம் தான். எப்படி சுவாமி சொல்ல போறோம்? பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே. பூர்ணாத் அப்படின்னா பஞ்சமி அர்த்தம். பூர்ணாத்னா பூரணத்தில் இருந்து. பூரணத்தில் இருந்து அப்படின்னா அந்த பரமாத்மா இருக்காருல, பூரணமான பரமாத்மா, அந்த பரமாத்மாவிலிருந்து இந்த பூரணமான ஜெகத்தானது உண்டாயிற்று. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வரீங்க. 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 காஃபி போடுறீங்க, 1/4 லிட்டர் போயிடுது. மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? மீதி 1/4 லிட்டர் தான் இருக்கும். இல்லை பூர்ணமாக இருக்குது, 1/2 லிட்டர் அப்படியே இருக்குது அப்படின்னா எப்படி 1/2 லிட்டர் அப்படியே இருக்கும்? நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அபூர்ணமாயிடணும்ல. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே. சரி, ஒரு பூர்ணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா இதுவும் அபூர்ணமாயிடும், நீங்க எடுத்ததும் என்ன ஆயிடும்? அபூர்ணமாயிடும். 1/2 லிட்டர் பால்ல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் பாலை எடுத்துட்டேன் அப்படின்னா அப்ப இதுவும் 1/4 லிட்டர் ஆயிடுது, கம்மி ஆயிடுது. இங்க எடுத்ததும் 1/4 லிட்டர் தான் இருக்கும். அப்ப ரெண்டுமே அபூர்ணமா தானே இருக்கும். ஒரு கேள்வி வரும்ல உங்களுக்கு. ஆனா வந்து மந்திரம் என்ன சொல்லுது? பூரணமான பரமாத்மாவிடம் இருந்து பூரணமான இந்த ஜீவ ஜெகத்துன்னு சொல்லக்கூடியது, பூரணமான ஜீவ ஜெகத் உண்டாயிற்று. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து நம்ம முக்கியமானது. தங்கம் ஆபரணங்களோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். ஒரு ஒரு 1 கிலோ தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஜுவல்லர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வர 1 கிலோ தங்கத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது பூர்ணமா இருக்கா அப்படின்னா 1 கிலோ பூரணமா 1 கிலோ கோல்டு பிஸ்கட் இருக்கு, அதுல இருந்து நிறைய ஆபரணங்கள் பண்ற. 1 கிலோ ஆபரணங்கள் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு வெரைட்டியா பண்ணிட்டேன். 1 கிலோல எவ்வளவு பண்ணலாம்? 1000 வந்து பாத்தீங்கன்னா கம்மல், 1000 வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி, 1000 ஒட்டியானம், ஒரு 10 ஒட்டியானம், ஒரு 20 பிரேஸ்லெட்டு, ஒரு 20 நெக்லஸ், இது மாதிரி நிறைய ஆபரணங்கள் பண்ணிட்டார். எத்தனை ஆயிடுச்சு? இப்போ ஒரே ஒரு கோல்டு பிஸ்கட்டா இருந்தது 1 கிலோ பிஸ்கட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அநேகமா ஆகிவிட்டது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எது பூரணம்? பூரணமான தங்கம். அந்த பூரணமான தங்கத்திலிருந்து பூரணமான ஆபரணங்கள் உண்டாயிற்று. இப்ப ஆபரணங்கள் ஆனதுக்கு பிறகு கூட 1 கிலோல ஏதாவது கம்மியாச்சா? 1 கிலோ கோல்டு பிஸ்கட்டா இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு? 1 கிலோ வேற வேற ஆபரணங்களா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கம்மியாச்சு அப்படின்னா நீங்க சொல்றீங்க 1 கிலோ தங்கத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபரணங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு. உண்மைதானே? ஆமா. அதே மாதிரி பரமாத்மா பூரணமா இருக்கார். அந்த பூரணமான பரமாத்மால இருந்து இந்த ஜீவ ஜெகத்துன்றது பூரணமா உண்டாயிற்று, உற்பத்தி ஆச்சு, ஆயிடுச்சு. இதை வந்து தங்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, பூர்ணசிய பூர்ணம் ஆதாய. அந்த பூர்ணத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பூர்ணமானதுல இருந்து இந்த நான் உங்களோட வியாக்கியானத்துல காரண பிரம்மம் சொல்லியிருக்கேன். அந்த காரண பிரம்மம்ன்ற இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பரமாத்மான்னு போட்டுக்கணும். அதே மாதிரி காரிய பிரம்மம்னு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஜீவ ஜெகத்துன்னு போட்டுக்கணும். அப்போ இந்த பூரணத்துல இருந்து நம்ம யோசிக்கிறோம். வாஸ்தவத்துல ஆச்சாரியார் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கிறோம். தங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபரணம் உண்டாச்சா உண்டாகலையா? பூரணமான தங்கத்திலிருந்து 1 கிலோ தங்கத்துல இருந்து பூரணமா நிறைய ஆபரணங்கள் 1 கிலோ ஆபரணங்கள் பண்ணிட்டீங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபரணங்கள் உற்பத்தி ஆச்சா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா திரும்பவும் மெல்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? திரும்ப அதே தங்கம் பிஸ்கட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிடலாம். அப்போ வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ரூபங்கள் மட்டும்தான் உற்பத்தி ஆச்சு. வாஸ்தவத்துல தங்கம் தங்கமாவே இருக்கு. அப்போ அதேதான் இங்கே சொல்றது, பூர்ணசிய பூரணத்திலிருந்து பூர்ணம் ஆதாய. நம்ம இந்த ஜீவ ஜெகத்துன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஜீவ ஜெகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இது பூர்ணமா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த பூர்ணத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா இந்த நாம ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா நெகேட் பண்றோம். அப்படின்னா பூர்ணமா இருக்கிற இந்த நாம ரூபத்தை நெகேட் பண்ணோம் அப்படின்னா ஆதாயன்றதுக்கு அர்த்தம் நேர்த்தி பண்றதுன்னு அர்த்தம். இந்த பூர்ணமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்தம் நாம ரூபம் வந்து பொய் அப்படின்னு அதை நீக்கணும். அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா பூரணம் ஏவ அவசிஷ்யதே.
இப்ப எப்படி நீக்கிறோம்? ஒரு கோல்டு பிஸ்கட்ல இருந்து பூரணத்திலிருந்து ஆபரணங்கள் பூரணமா உண்டாச்சு. இப்ப நம்ம ஆபரணமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த 1 கிலோ தங்கம் வேற வேற ரூபத்துல வேற வேற நாமத்துல பூர்ணமா தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த திரும்பவும் மெல்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆபரணங்களை மெல்ட் பண்ணணும். திரும்பவும் அது என்ன ஆயிடும்? 1 கிலோ தங்கமா ஆகிவிடும். பூரணம் மட்டும் மிச்சம் இருக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எங்க இருந்து வந்தோம்? தூக்கத்துல இருந்து வந்தோம். எப்படி தூக்கத்துல இருந்தோம்? வெறும் நாம ரூப குணங்கள் இல்லாம இருந்தோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளை பரிச்சின்னப்படுத்துறதுக்கு, நம்ம லிமிட் பண்றதுக்கு டீப் ஸ்லீப்ல ஏதாவது இருக்கா? டீப் ஸ்லீப்ல உன்னை லிமிட் பண்ணணும்னா தேசம் இருக்கணும், காலம் இருக்கணும், அதுக்கப்புறம் மேட்டர் இருக்கணும். நான் திருவண்ணாமலையில இருந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்ப மற்ற இடத்துல இல்லைன்னு அர்த்தம். நான் இல்லை, வேற எங்கேயும் இல்லை, திருவண்ணாமலையில மட்டும்தான் இருக்கேன். நான் பரமஹம்சானந்தா, அப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருமூர்த்தி சார் நான் இல்லை, சதானந்தம் நான் இல்லை, கேசவ பாரதிஜி நான் இல்லை, கண்ணன்ஜி நான் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்போ பரமஹம்சானந்தான்னு ஒரு மேட்டர் வந்துட்டாவே நான் வந்து வேற இல்லை, லிமிட் ஆயிடுது. நான் தேசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிட் ஆயிட்டேன், மேட்டர்ல வஸ்துல வந்து பாத்தீங்கன்னா லிமிட் ஆயிட்டேன், காலம் அப்படின்னா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன், டேட் ஆஃப் பர்த் இருக்கு, டேட் ஆஃப் டெத் இருக்கு, அப்ப காலம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணும் ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும், இப்ப நம்ம ஜாகிரத சொப்பனத்துல பாக்குற எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்புக்கு போனதுக்கு பிறகு அங்க ஏதாவது இருக்கா பாருங்க. டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? இனிமே இல்லை. அங்க ஒரு டைம் இல்லை. உட்காந்து யோசிச்சு பாருங்க, தூக்கத்துக்குள்ளார போனீங்கன்னா என்ன டைம்னே தெரியாது, அவ்வளவுதான். வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு நேரம் தூங்கணும்னு. அதுக்கப்புறம் காலம் இருக்கா அப்படின்னா காலம் இல்லை. தேசம் இருக்கா அப்படின்னா நீங்க எங்க தூங்குனீங்கன்னே தெரியாது, எந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. அதே நேரத்துல வஸ்து இருக்கா அப்படின்னு கேட்டா எந்த வஸ்துக்களும் இல்லவே இல்லை, எந்த வஸ்துக்களும் இல்லை. என் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கர்வமான ஒரு சன்னியாசி டிராவல் பண்ணார். துவாரகா யாத்திரை போனோம் நாங்க. துவாரகா யாத்திரை போகும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கர்வி, அகங்காரம்னா அப்படியே கொப்பளிக்கும் அகங்காரம். நான் சன்னியாசி, நான் சன்னியாசி அப்படின்னு. நான் சிஷ்யராச்சு, என்ன பண்றது வாங்க அப்படின்னு, கொஞ்சம் புத்தி வாட்டம் மெதுவா வரும் அப்படின்னு நான் கூப்பிட்டு போயிட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களோட டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருக்க கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா காலியா இருக்கு, யாருக்குமே தெரியவே தெரியாது. எங்களது ஆர்ஏசின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் ஏறிட்டோம், கிளியர் ஆகவே இல்லை. நல்ல க்ரௌடு, நார்த் இந்தியன் கூட்டம் வந்து ஏறிடுச்சு. எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஃபிக்ஸ் பண்ணி கிளம்பியாச்சு. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நின்றுக்கிட்டே ட்ராவல் பண்ணுறோம். எப்போ கிளியர் ஆகும், டிடிஆர் வந்தால் கிளியர் பண்ணி எங்கேயாவது சீட்டு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகவே இல்லை. க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஏறி இருக்காங்க, ஒரு பெட்டியில். அப்படியே மெதுவாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி ரொம்ப கர்வமாக நிமிர்ந்துட்டு நிற்கிறார். நான் சன்னியாசி ஆக்கணும் அப்படின்னு. நீ நீச்சனே, நீ கிரகஸ்தன், நீ தள்ளி நில்லு, நான் சன்னியாசி, என் ட்ரெஸ்ஸை கூட நீ டச் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ்வளோ அகங்காரம். அவர் அப்படியே விரைச்சிக்கிட்டு நிற்கிறார். விரைச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சன்னியாசி, வீர சன்னியாசி அப்படின்ற மாதிரி. மெதுவா என்ன ஆயிடுச்சு, 10 மணி ஆச்சு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடம், ஏதாவது ஒரு இடம் கிடந்தா பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் சுருண்டு அங்கங்கே ஜீவர்கள்லாம் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மெதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரும் சாமி வந்து விரப்பில் இருந்தார். நான் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவர் என்ன அகங்காரம் என்ன ஆகுது அப்படின்னு. மெதுவா கொஞ்ச நேரம் ஆச்சு, 11 மணி ஆச்சு. மெதுவா தொண்டனுக்கும் தூக்கம் உண்டு இல்லை, மெதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி லைட்டா இழுக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு யார்கிட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீஷனே நீ போ அப்படின்னு யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வம்பு பண்ணாரோ அவனோட தோல்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சிட்டார். அவனும் இவரோட தோல்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஷோல்டர்ல, 2 பேரும் அப்படியே ஒண்ணு கலந்து வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு அகங்காரம் இருந்துச்சு, நான் சன்னியாசி, இன்னைக்கு கிரகஸ்தன் அப்படின்னு. அப்ப தூக்கத்துக்குள்ளார போன நான் ராமகிருஷ்ண மடத்து சன்னியாசி அப்படின்னு. இப்ப இங்க ராமகிருஷ்ண மடம் எங்க இருக்கு? நான் சன்னியாசின்றது எங்க இருக்கு? தூக்கத்துக்குள்ளார போனோன்னு ஒண்ணும் இல்லை. உங்களோட ஐடென்டிட்டி எதுவுமே இல்லாம போகுது. தேசம் இல்லை, நம்ம ட்ரெயின்ல இருக்கோம், நம்ம பக்கத்துல வந்து இவன் ஒருத்தன் கிரகஸ்தன் இருக்கான், ஒரு நீஷன் இருக்கான், சின்ன நீஷனா இருக்கவன் இருக்கான், நாளா சன்னியாசி. இந்த அகங்காரம்லாம் அங்க இல்லை. ஒண்ணும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்குள்ளார பூரணம்.
கரப்பாம்பூச்சி தூங்குனாலும் பூர்ணம்தான், கொசு தூங்குனாலும் பூர்ணம்தான், சிங்கம் தூங்குனாலும் பூர்ணம்தான், ராஜா தூங்குனாலும் பூரணம்தான், பிச்சைக்காரன் தூங்குனாலும் பூரணம்தான். அப்ப தூக்கத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா லிமிட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தூக்கத்துல இருக்கிற நிலைதான் பூர்ணம். ஏன் சாமி தூக்கத்தை சொல்றீங்க? சதே சொல்லுது பாத்தீங்கன்னா சதா சம்பன்னோ ததா பவதி அப்படின்னு மந்திரம் சொல்லுது. பிருகதாரண்யத்துல சொல்லுது. நம்ம தூக்கத்துல பாத்தீங்கன்னா எதை அடைகின்றோம் அப்படின்னா, நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா அந்த சச்சிதானந்த பரபிரம்மத்தை டெய்லி நம்ம அடையிறோம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தெரியறது. அப்ப அந்த தூக்கத்துல இருக்கிறது எது அப்படின்னா சச்சிதானந்த பரபிரம்மம் தான் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பூரணமா இருக்கு. சரி, திரும்ப காலையில வேக்கப் ஆகிறோம்னு நம்ம டீப் ஸ்லீப்ல இருந்து வேக்கப் ஆகும் போது பாத்தீங்கன்னா எங்க இருந்து வேக்கப் ஆனோம்? அந்த பூரணத்துல இருந்து தான் இந்த ஜீவ ஜெகத் பாத்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கு. 1 கிலோ தங்கத்துல இருந்து ஆபரணங்கள் எப்படி உண்டாச்சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூர்ணத்துல இருந்து இப்ப ஜாகிரதத்துல பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் தேச கால வஸ்துக்களோட பேதத்தோடு அநேக அகங்காரங்களோடு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? இந்த ஜெகத்து இப்ப தெரியுது. ஆமா, ஆபரணங்கள் உண்டான மாதிரி திரும்ப இன்னைக்கு ராத்திரி திரும்ப என்ன ஆயிடும்? இந்த ஜீவ ஜெகத்தெல்லாம் தன்னுடைய அடையாளங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப பூரணமா ஆயிடும். கொசு இல்ல, சிங்கம் இல்ல, அசிங்கம் ஆயிடும். அசிங்கம் ஆயிடும் தூங்குச்சு அப்படின்னா. அப்ப பிராமணன் இல்லை, சாண்டாளன் இல்லை, மாதா இல்லை, பிதா இல்லை, அம்மா இல்ல, அப்பா இல்ல, யாரும் கேரக்டர் ஆண் இல்ல, பெண் இல்ல. அப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் போயிடுது. எப்போ தங்கத்தை ஆபரணங்களை எல்லாத்தையும் உருக்கி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பூர்வாசிரமத்துல என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணாங்க. சின்ன வயசுல என்ன பண்ணாங்க, பாட்டியோட பாட்டி எல்லாம் இது பரம்பரையா ஜுவல்ஸ் வந்துருக்கும்ல, அந்த ஜுவல்ஸ் எல்லாம் அம்மா அப்பா ராத்திரியில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டியில பூட்டி வச்சிருக்காங்க. நான் சொல்றது 80s எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா குசு பேசிட்டு இருக்காங்க. ஏதோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 2 அக்காங்களுக்கும் விவாகம் பண்ணி இந்த ஜுவல்ஸ் உங்களுக்கு. உடனே பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரே ப்ராப்ளம். என்ன அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பழைய டிசைன், ஓல்டு டிசைன். அப்ப அக்காங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் இதெல்லாம் நாங்கெல்லாம் போடவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. பழையது எங்களுக்கு புது ஜுவல்ஸ் தான் வேணும் அப்படின்னு. என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு கோல்டு ஸ்மித்திட்ட கொடுத்து திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கோல்டு பிஸ்கட்டுங்க, வெள்ளி எல்லாத்தையும் உருக்கிட்டாங்க, தங்கத்தை எல்லாத்தையும் உருக்கிட்டாங்க, கோல்டு ஆகி போச்சு. ஆஹா கோல்டு, நான் அப்பதான் பாக்குறேன், ஓ கோல்டு ஆயிடுச்சு அப்படின்னு அப்படியே வச்சுட்டே இருந்தாங்க. பார்த்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ணாங்க, வேற ஜுவல்ஸ் ஆக்கிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, மெல்ட் ஆயிட்டு ஆபரணங்கள் எல்லாம் மெல்ட் ஆகி தன்னுடைய அடையாளங்களை எல்லாத்தையும் இழந்து திரும்ப பாத்தீங்கன்னா வேற ஒரு அடையாளத்தோட வேற ஒரு நாம ரூபத்தோட பாத்தீங்கன்னா உண்டாயிற்று. இப்போ என்ன ஆயிருக்கும், நான் வந்துட்டேன். இப்போ அக்காவோட பொண்ணுங்க எல்லாம் பெருசா இருக்கும், 2 பொண்ணுங்க. அதுங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அம்மா ஓ நகையெல்லாம் நான் போட மாட்டேன், எனக்கு மெல்ட் பண்ணி திரும்ப வேற ஒரு நகை பண்ணு அப்படின்னு நேரம் வேற ஃபார்முக்கு வந்துருக்கும். இப்ப இதே மாதிரி. ஆனா தங்கம் என்னவா இருந்துச்சு, தங்கமாவே இருக்கு. அப்ப நடுவுல எது வருது, நாமரூபங்கள்னு சொல்லக்கூடிய ஆபரணங்கள் உண்டாகுது. நாமரூபங்கள் போய் திரும்ப பூர்ணம் மட்டும் தங்கம் மட்டும் மிச்சம் இருக்கு. தங்கம் அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு, மேல ஆபரணங்கள் வந்து போயிட்டே இருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 1 கிலோ தங்கம் 1 கிலோ தங்கம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. இதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா தூக்கத்துல பாத்தீங்கன்னா பூரணமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கே அப்படின்னா இப்பவும் பூர்ணமா தான் இருக்கு. இந்த ஞானம் நமக்கு வராம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தூக்கத்துல எப்படி இருக்கோமோ அதே நான் தான் இப்பவும் பூர்ணமா இருக்கும். நமக்கு அது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த நாம ரூபத்துல மயங்கி போய் ஐயோ நான் கம்மல், நான் மூக்குத்தி அப்படின்னு நம்ம தங்கம்ன்றத மறந்துட்டு ஒரு கம்மல் புலம்புது, ஐயோ நான் கம்மலா இருக்கேன் பாருங்க, ஒட்டியானம்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு, நான் பாத்தீங்கன்னா கம்மல் சின்னோண்டு. கம்மலை பார்த்து சொல்லுது மூக்குத்தி, ஐயோ நீயாவது பரவாயில்லப்பா, நீ கொஞ்சம் பெருசா இருக்க, நான் மூக்குத்தி மினுக்குன்னு சின்னோண்டு தான் நான் இருக்கேன். கொலுசு சொல்லுது, நீங்கெல்லாம் மேல இருக்கீங்கப்பா, நான் பாத்தீங்கன்னா காலில் இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொலுசு புலம்புது. உடனே மெட்டி புலம்புது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நீயாவது பாத்தீங்கன்னா எனக்கு மேல நீ இருக்க, நான் பாத்தீங்கன்னா காலில் பாத்தீங்கன்னா தரையில தேஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், நான் மெட்டியா இருக்கேன் அப்படின்னு புலம்புது. இது மாதிரி பாத்தீங்கன்னா கிரீடம் சொல்லுது, நீங்களாம் என்னப்பா பெரியா, நான் தான் பெரியாள், தலைக்கு மேல இருக்கேன் அப்படின்னு ஒரு கிரீடம் சொல்லுது. இதான் அபிமானம்னு பேர்.
அப்ப நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணத்திலிருந்து வந்தோம். இந்த பூர்ணத்துல இருந்து திரும்பவும் என்ன ஆயிடுவோம்? பூர்ணமா ஆயிடுவோம். இப்பவும் பூர்ணமா தான் இருக்கும். ஆனா இந்த நாம ரூபத்துல போய் நம்ம என்ன பண்ணிட்டோம்? மாட்டிக்கிட்டோம். இப்ப நாம ரூபத்துல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணினா இதான் சொல்லுது, பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய. பூரணத்திலிருந்து பூர்ணமான இந்த ஜீவ ஜெகத் இருக்குல்ல, ஜீவ ஜெகத்து, கம்மல் மூக்குத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம். 1 கிலோ ஜுவல்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்ணமா 1 கிலோவா தான் இருக்கு, அதுல குறையே இல்லை. அதுல இருக்கிற நாமரூப ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா பூர்ணத்துல இருந்து மீதி பூரணம் மட்டுமே மிச்சம் இருக்கும். அப்ப பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. அப்ப நாம ரூபத்தை எடுக்கிறத மெத்தட் தான் பேர் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாரோபம் பண்ணத அபவாதம் பண்றது அப்படின்னு பேரு. கயிறு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருந்த கயிறு பூரணமா அது பாட்டுக்கு தோட்டத்துல கிடந்துச்சு. அரை இருட்டு வந்தவன என்ன ஆயிடுச்சு, 6:30 மணி 7 மணி போல மெதுவா அரை இருட்டு வந்தோன அதுல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பாக்குறீங்க. பாம்பு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பு ஃபுல்லா தெரிஞ்சுதா, பாதி கயிறு பாதி பாம்பு தெரிஞ்சுதான்? பாதி கயிறு பாம்பு கயிறு தெரியல, முழுசா வந்து பாத்தீங்கன்னா கைத்துக்கு மேல முழு பாம்பு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா லைட்டை கொண்டு வந்து பாக்குறோம். லைட்டை போட்டோன்னு தெரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டினா அந்த பாம்பு போயிடுச்சு. திரும்ப மிச்சம் என்ன இருக்கு? கயிறு மட்டும் மிச்சம் அப்படியே இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், எங்க இருந்து பாம்பு வந்துச்சு அப்படின்னு கேட்டா பூரணமான கயிறுல இருந்து பூரணமான பாம்பு வந்துச்சு. நீங்க பாம்பை பார்க்கும்போது அது பூரணமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்டை போட்டுட்டு அஜ்ஞானத்தினால வந்த அந்த நாமரூபத்தை பொய்யாக்குனதுக்கு பிறகு பூர்ணம் ஆதாய எடுத்த பிறகு மிச்சம் வந்து கயிறுன்ற பூரணம் மட்டும்தான் இருக்கு. இதேதான். அப்ப தூக்கத்துல இருந்து நான் வரத்துக்கு முன்னாடி வெறும் நான் அப்படின்னு சுத்தமா பூர்ணமா தான் இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தினால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கத்துக்கு மேல ஆபரணம் ஒண்ணு உண்டாகவே இல்லை. தங்கம் தங்கமா தான் இருக்கு. நம்ம தான் அதுக்கு ஒரு ஃபார்மை கொடுத்து அதுக்கு ஒரு பேரையும் வச்சு மூக்குத்தி கம்மல்னு சொல்லும் போது கூட ஒட்டியானம் நெக்லஸ்ன்னு பேரெல்லாம் வச்சதுக்கு பிறகு கூட தங்கம் தங்கமா தான் இருக்கு. தங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே உற்பத்தி ஆகவே இல்லை. உற்பத்தினா என்ன அர்த்தம்? வேற ஒண்ணு ஆகவே இல்லை. தங்கம் தங்கமா தான் இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதும். அதே மாதிரி இப்பவும் நான் நானா தான் இருக்கேன். தூக்கத்துல எப்படி சுகமா இருந்தனோ அதே நான் தான் இப்ப இருக்கேன். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ரூபம் வந்துருச்சு. நம்மளுடைய மயக்கம் எங்க நடக்குது? இந்த நாம ரூபத்துல மயங்கி போயிடும். திரும்பவும் இன்னைக்கு ராத்திரி என்ன ஆக போறோம்? திரும்பவும் சத்தா ஆயிட போறோம். திரும்ப சத்த அடைய போறோம். இந்த கம்மல் மூக்குத்தி எல்லாம் எங்க போச்சு மெல்ட் ஆனோன்னு அப்படின்னா கம்மல் மூக்குத்தி எல்லாம் மெல்ட் ஆனோன்னு தங்கத்தை அடைந்தது. தங்கத்தை அடைஞ்சுதா? அது உற்பத்தியே ஆகல. அப்ப உற்பத்தி ஆனாதானே அது லயம் ஆகுறதுன்னு சொல்ல முடியும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் என்னது ஆரோப்பம் மட்டும் நடந்திருக்கு, சூப்பர் இம்போஸ் மட்டும் தான் நடந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூரணத்திலிருந்து பூரணத்தை வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் பொய்யே அப்படின்னு அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா மிச்சம் பூரணம் மட்டுமே மீதி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து யூடியூப்ல வந்து ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா லிங்க்ல கூட போட்டாலும் போடுறேன். நான் வேணா வந்து பாத்தீங்கன்னா பார்த்து ரொம்ப பொறுமையா கேட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. நம்மளுடைய ரிலேட்டடான மந்திரம் ஆரம்பிக்கிறார். ஓம் அத பிக்ஷூணாம் மோக்ஷார்த்தினாம் குடீச்சக பகூதக ஹம்ச பரமஹம்சாஸ்சேதி சத்வாராஹ. அத ஓம் அத பிக்ஷூணாம் மோக்ஷார்த்தீனாம் குடீச்சக பகூதக ஹம்ச பரமஹம்சாஸ்சேதி சத்வாராஹ. சத்வாரஹ. ஓம் அத திரும்பவும் அதேதான். ஓம் அத்தன்ற 2 சப்தங்கள் என்னது? மங்கள சப்தங்கள். சிருஷ்டியோட ஆதியில உற்பத்தி பண்ணப்பட்டது, அதனால மங்கள சப்தங்கள். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, மந்திரம் சொல்லுது மோக்ஷார்த்தினாம் பிக்ஷூனாம். நல்லா தெரிஞ்சுங்க,
நம்ம ஏற்கனவே கீதையில வந்து பாத்தீங்கன்னா 5 டாக்குமெண்ட் பார்த்துருக்கோம். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ஏன் அந்த 5 டாக்குமெண்டோட தாற்பயம் என்ன அப்படின்னா, ரெண்டும் வேற வேற. முதல் பாஷ்யம், நம்ம முதல் டாக்குமெண்ட், கீதாவோட டாக்குமெண்ட், முதல் டாக்குமெண்ட் பார்த்தோம் பாத்தீங்களா, அதுல சிருஷ்டியோட ஆதியிலேயே என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரீச்சியாதி 101 மகரிஷிகளை படைத்தார். எதுக்கு? பிரவிற்த்தி தர்மம். அதுக்கப்புறம் சனக்க சனந்தனாதிகள் 4 பேரை படைச்சார் பகவான். அது என்னது? நிவிற்த்தி தர்மம். பிரவிற்த்தி தர்மம் அப்படின்னா அபியுதய பலன். அபியுதயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம லெவல்ல இருந்து நம்மளோட அடுத்த லெவலுக்கு எலிவேட் ஆகிறதுக்கு பேர் வந்து அபியுதயம் அப்படின்னு பேர். ஒருத்தன் என்ன பண்றான், எனக்கு ஸ்கூட்டர் தான் இருக்கு, எனக்கு கார் வேணும்னு ஆசைப்படுறான். ஒருத்தன் கார் இருக்கவன் என்ன பண்றான், எனக்கு அல்டோ பத்தாது, எஸ்யூவி கார் வேணும்ன்றான். ஒருத்தன் எஸ்யூவி கார் இருக்கவன் என்ன பண்றான், இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் எண்ட் கார் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு. அப்போ தன் நிலையில இருந்து ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்றான், தனக்கு மேல இருக்கிறத ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கான். இதுக்கு ஆசைப்படுறோம் பாத்தீங்களா? தன் நிலையில இருந்து மனுஷன் என்ன பண்றான், ஆசைப்படுறான் சொர்க்கத்துக்கு போகணும், தேவர்கள் ரொம்ப சௌக்கியமா இருக்காங்க, அதனால நான் வந்து மனுஷ பிறவி பெறக்கூடாது, தேவனா பிறக்கணும் அப்படின்னு. அப்ப எல்லா கர்மத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவிற்த்தி கர்மம். என்ன அப்படின்னா, பிரவிற்த்தி கர்மம் தன்னுடைய மேன்மைக்காக ஆசைப்பட்டு பண்ணக்கூடிய கர்மங்கள். இதுதான் பிரவிற்த்தி தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிவிற்த்தி தர்மம்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் இருக்காங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற, இருந்துட்டு போட்டுமே, எடுக்க முடியுமா? என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு வேலையே இல்லாமல் இருக்குச்சு, 4 வருஷமா வேலை இல்லாமல் இருக்கு, அப்படியே இருந்துங்களேன், இருக்க முடியலல்ல. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி மைண்டோட நம்மன்னு சொசைட்டியோட நம்மன்னு கனெக்ட் ஆகிருக்கோம். அப்போ வந்து என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா துடிக்குது. அப்போ சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தர்மம். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றதும், என் பேர குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்றதும், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்துக்குள்ளார வந்துடும். இதுக்கு என்ன பேரு? பிரவிற்த்தி தர்மம் அப்படின்னு பேரு. இதே நிவிற்த்தி தர்மத்தில் இருக்கிறவனுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் பார்த்துப்பார், என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் பொய், இது நாமரூபங்கள் எல்லாம் பொய், வாஸ்தவத்துல ஈஸ்வரன் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் இருப்பார். ஞானம் இருக்கும், கூடவே என்ன இருக்கும், என்ன நடந்தாலும் சொப்பன மாதிரி அப்படின்னு அவர் இருந்தார். அப்படின்னா ஞான வைராக்கியம் அப்படின்னு பேர். அப்ப என்ன இருக்கும்? அசைக்கவே அசைக்காது. எந்த உலகமே என்ன ஆனாலும், இவர் பட்டினத்தார் சொன்ன மாதிரி, வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு தாழ்ந்தால் என்ன, எனக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கு, என்ன வேணும் நடக்கணும் லோகத்துல, எது நடந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆத்மாராமனா ஒருத்தன் இருக்கான். அப்படின்னா சனக்க சனந்தாதி முனிவர்கள் ஞான வைராக்கியத்தோட இருந்தாங்க. இதுக்கு பேரு நிவிற்த்தி தர்மம் அப்படின்னு பேரு. அப்ப ஆரம்பத்திலேயே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து இப்போதைக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சிட்டாங்க. சின்மயா மிஷன், தயானந்தா மிஷன் எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கி விட்டுருச்சு. அது மாதிரிலாம் ஆக்க முடியாது. குளோபலைசேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்தில் பண்ண முடியாது. வேதம் சொன்ன தர்மம் எப்போவுமே இது அப்படியே தான் போயிட்டே இருக்கும். ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அதுக்காக தான் நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தன் மோக்ஷார்த்தி அப்படின்னா, நான் சதானந்தத்தை 2 நாளுக்கு முன்னாடி கோச்சிக்கிட்டேன். நல்ல தலையில ரெண்டு குட்டி விட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐத்திரேய உபநிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம், யாராவது ஐத்திரேய உபநிஷத்து படிப்பீங்க, தைத்திரியம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐத்திரேயம் வரும், வெயிட் பண்ணுங்க. அப்போ வந்து ஐத்திரேய பாஷ்யத்தில் ஆச்சாரியார் சொல்றாரு, நிறைய கிரகஸ்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஷ்யத்தில் எழுதுறாரு, நிறைய கிரகஸ்தர்கள் என்ன பண்றாங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா நானும் சன்னியாசி தான் அப்படின்றாங்க நிறைய பேர். நான் இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவல் பண்ணதுல எனக்கு இந்தியாவில் எங்க பத்ரிநாத் வரைக்கும், மானா வரைக்கும் போய் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்துட்டேன். எல்லா இடத்துலையும் டிராவல் பண்ணதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, சன்னியாசியை பார்த்தோன்னே கிரகஸ்தர்கள் சொல்ற ஒரே வார்த்தை, சுவாமி நானும் சன்னியாசி தான். திருவண்ணாமலையில எனக்கு இந்த சப்தத்தை கேட்டு 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 நேற்று 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நானும் சன்னியாசி தான் சாமின்னு, அப்படியே ரொம்ப நல்லதுமா அப்படின்ட்டு நமஸ்காரம் அப்படின்ட்டேன். அப்போ எல்லாத்தையும் வேற வழி இல்லை. முன்னாடிலாம் போராடிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் போராடுறதில்ல, அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்தேன். கிரகஸ்தர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளை பார்த்தோன்னே ஒரு ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா டம்முன்னு மேலே வந்துடும். ஒரு காம்படிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும்.
நானும் சன்னியாசி தான், ட்ரெஸ் போட நீங்க காவி போட்டிருக்கீங்க, நான் காவி போடாம இருக்கேன் அப்படின்னு நாங்க சரின்னு கேட்டுக்கிறது. ஆனா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் ஒன்னா ஆக முடியாது. ஐத்திரேய பாஷ்யத்துல இருக்கிறது என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப வந்துட வேண்டியது தானே, எதுக்கு அங்க இருக்க, சன்னியாசி தானே, வந்துரு காவி ட்ரெஸ் போட்டு வந்துரு பார்க்கலாம், வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துரு பார்க்கலாம். நான் என்கிட்ட ஒருத்தர் கேட்பாரு, சாமி நான் என்ன பண்றது, என்ன பண்ண திருப்பதிக்கு போய் நில்லுங்க, நான் போனை ஆஃப் பண்ணிட்டு, வேலூர் தான் அவரு, வேலூர்ல இருந்து ஒரு 3 மணி நேரத்துல திருப்பதிக்கு போயிடலாம். போய் ஒரு 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா பசங்கள்கிட்ட பேசக்கூடாது, ஒய்ஃப்ட காதல் மனைவிட்ட எல்லாம் பேசக்கூடாது, பேசாம போனை ஆஃப் பண்ணிட்டு 3 நாள் என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு பேசாம பெருமாளை 3 நாள் சேவிச்சுக்கிட்டு பேசாம ஒரு ஓரமா உட்காந்து ஜபத்தை பண்ணிக்கிட்டு இருங்க பார்க்கலாம். இருக்க முடியுமா? 3 நாள் இருக்க முடியுமா? தவிச்சு போயிடுவோம்ல உள்ளுக்குள்ளார. அவ்வளவுதான். ஐயோ என்ன சாமி ஆகுறது, என் காதல் மனைவி என்ன ஆவா, பரிதவிச்சு போயிடுவா, அவளை விட்டுட்டு நான் எப்படி போறது, என் குழந்தைங்க என்ன ஆவாங்க, ஏன் 3 நாள்ல ஒன்னும் ஆகாதுயா, 3 நாள்ல நம்மளால தாங்காது சாமி. அப்ப தெரியுது இல்ல உங்களுக்கு. அப்ப இதுல 2500 வருஷத்துக்கு முன்னாடி பாஷ்யம் பண்ற சங்கரர் தெளிவா சொல்றார். நிறைய வித்வான்கள் படிச்சவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்களும் வீட்டுல இருந்துகிட்டே சன்னியாசி மாதிரியே தான் இருக்கோம். வா வந்துரு, சுவாமி சொல்றாரு, வந்துரு வந்துருப்பா, இங்க பக்கத்துல உட்கார்ந்துக்கோ அப்படின்னு. நாங்க இங்கே இருக்கோம். ஏன் இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் 2 காரணம் பாத்தீங்கன்னா ஐத்திரேய பாஷ்யத்துல சொல்றாரு. பாஷ்யமா இல்ல டீக்காவாஜி தெரியல, பாஷ்யத்திலே சொல்றாரு. ஆமா பாஷ்யத்திலே சொல்றாரு. 2 காரணம் சொல்றாரு. பிக்ஷாடன பயாத் அபிபவாத், அபமானத்துக்கு 2 ரீசன்னால பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பெரிய இதெல்லாம் ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. நீங்க ராதாகிருஷ்ண சாஸ்திரின்னு திருச்சியில ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் இருந்தார். என்ன ஞானின்னு நினைக்கிறீங்க? ஜோதிஷத்துல ஞானம், ஆயுர்வேத சாஸ்திரத்துல ஞானம், நல்லா பாத்தீங்கன்னா யோகத்துல ஞானம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேதாந்தத்துல நல்ல ஞானம், நல்ல அருமையான விஷ்ணு சகஸ்ரநாமம் புக்கெல்லாம் போட்டிருக்காரு. சம்ஸ்கிருதத்துல அவ்வளவு பண்டிதர். கடைசி வரைக்கும் சன்னியாசம் எடுக்கவே இல்லையே. பிருகதாரண்யம் எல்லாம் சொல்லுது, சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது, ஒரு மனுஷனோட பூரணம் பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுக்கும் போது 4 ஆசிரமங்களையும் கவர் பண்ணா அந்த லைஃப் ஒரு பூரணமா ஆயிடும் அப்படின்னு. ராதாகிருஷ்ண சாஸ்திரி போயாச்சு, கோடா சாஸ்திரி போயாச்சு. கோடா சாஸ்திரி மாதிரிலாம் இங்க எவ்வளவு பேருக்கு பிருகதாரண்யம்லாம் பாத்தீங்கன்னா அவர்லாம் ஒரு ஆத்தென்டிக்கான பெர்சன். பிருகதாரண்யத்தை தான் சன்னியாசத்தை பத்தி அதிகமா சொல்லுது. அவர் எடுத்துக்க வேண்டியதானே, கடைசியில் ஆபத் சன்னியாசமாவது எடுத்துக்க வேண்டியதானே, எடுக்கல. இந்தியா ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்காரு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி இருக்காரு, எக்ஸ் நம்ம சம்ஸ்கிருத காலேஜோட பிரின்சிபால், இப்போ இருக்காரு. ஏன்னா பொறுப்புல இல்லையே, பசங்க எல்லாம் பேர குழந்தைங்க எல்லாம் பெருசாயிட்டாங்களே, இப்ப எடுத்துக்கலாமே சன்னியாசம். ஒரு ஆசிரமத்தை எடுத்துக்க மாட்டோம். அப்ப என்னவோ இடிக்குதா, என்ன இடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2 ரீசன். 2500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் சொல்றாரு சங்கரர், 2 காரணம். ஒண்ணு பாத்தீங்கன்னா பிக்ஷாச்சரியம். இப்ப நாங்க எங்கேயாவது போய் நிக்கிறோம் அப்படின்னா பிக்ஷைக்கு போய், ஏ சாமி ஓரமான் இல்லை அப்படின்னுவான், யோ சாமி ஓரமான் இல்லை அப்படின்னுவான். நமக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? ஈகோ என்ன நமக்கு இப்பெல்லாம். எங்களுக்கெல்லாம் முன்னாடினா சுவாமின்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல சொன்னா எனக்கு கௌரவமா இருக்கும், சாமின்னு சொன்னீங்க அப்படின்னா அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். பாருங்க 2 ஒண்ணுதான். இங்க தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சாமின்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு சாமின்னு சொன்னாவே ஏதோ ஒரு மாதிரி சங்கோச்சமா இருக்கும். சாமின்னு சொல்றானே, சுவாமி சுவாமி பரமஹம்சான, ஓ பரவாயில்ல, நல்லா சொல்றேன், நல்லா இருக்கு. சாமிக்கு சுவாமிக்கு என்னங்க வித்தியாசம்? அப்ப பாத்தீங்க, யோ சாமி ஓரமா போன்னுவான். நமக்கு பாத்தீங்கன்னா அப்படியே பத்திக்கிட்டு எரியவா. அப்போ ரோட்ல போய் நிக்க கையேந்த முடியுமா? ரோட்ல பாத்தீங்கன்னா கையேந்த முடியுமா? நான் பாத்தீங்கன்னா இல்ல, இந்த லைஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ் போனோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தள்ளு வண்டிக்காரன்ட்ட பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வித்துக்கிட்டு போனோம் ரிஷிகேஷ்ல. மழை பெஞ்சிட்டு இருக்கு ஜோன்னு. அவன் ரொம்ப கோபத்துல போயிட்டு இருந்த ஒரு பிகாரி. அவன்கிட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் பெக் பண்ணேன். அவன் என்னென்னமோ திட்டுனான் என்ன, அசிங்கமா. ஏன்னா அவனுக்கு வியாபாரம் இல்லை, மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது என்ன வியாபாரம் ஆகும்? ஒரு பிகாரி எப்படி திட்டுவான்? என்னை பார்த்து பாத்தீங்கன்னா நல்லா திட்டினான், கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டினான். எனக்கு தான் ஹிந்தி தெரியாது, நீங்க என்ன திட்டினாலும் எனக்கு ஒன்றும் புரியாது. அப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டேன். எப்படி கேட்டுருந்துச்சுன்னா எனக்கு அப்படியே பூவால அர்ச்சனை பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அவன் திட்டினதெல்லாம். ஏன் அப்படின்னு கேட்டினா, நான் கேட்டுட்டேன், நான் கொடுத்துதான் பழக்கம்,
நான் வந்து பாத்தீங்கன்னா பெக் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஈகோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் அந்த சன்னியாசி ட்ரெஸ்ஸுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அன்னக்ஷேத்திரத்துல கியூல நிக்க வேண்டியிருக்கும். ஒண்ணுமே இல்லாத இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவமானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவமானப்படும். எதுக்காக தெரியுங்களா உங்களுக்கு இதெல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகங்காரம் இருக்கே வேஷம் தானே. நான் இப்பதான் பூர்ணமதக சொல்லிட்டு வந்தேன். பூர்ணம் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாமரூபத்துல இருக்கு. ராஜாவும் வேஷம் தான், பூஜாவும் வேஷம் தான். ஆனா நமக்கு என்ன இருக்கு? நான் 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 அபிமானம் இருக்குல்ல, இந்த அபிமானத்துக்கு பயந்து போய் நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு பயந்தோம். பிக்ஷாடனம் எடுக்கணுமா? செக்யூரிட்டி இருக்காதா? ஆமா, சன்னியாசி ஆயிட்டோம் அப்படின்னா செக்யூரிட்டி இருக்கா? இப்ப இருக்க சன்னியாசிகளை சேர்த்து வச்சுக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு ஏதாவது செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா எந்த பேங்க் பேலன்ஸும் இல்லை, எதுவும் இல்லை. பின்னாடி யார் பார்த்துப்பாங்க? யாரும் இல்லை. சொந்த பந்தம் எதுவும் இல்லை. அவ்வளவுதான். எடுத்து போட்டா செத்து போட்டா நான் தான் சொல்லியிருக்கேன். எடுத்து போட்டா 3 மணி நேரம் மொத்தமா முடிச்சுட்டு போயிட வேண்டியது. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. மாசிக்கம் பண்ணாம மாசிக்கும் போது மண்ணாங்கட்டி, அது ஒன்றும் இல்லை. மாசிக்கமும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை. எந்த கர்மா இல்லை. ஆத்ம பிண்டம் கொடுத்தாச்சு சன்னியாசிக்கு. எங்க செத்தா என்ன? அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல புனிதமான இடத்துலயும் இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுலயும் இருக்கலாம். பாஷ்யத்துல இருக்கு, நீங்க இது போட்டிருக்கீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 2 ரீசன் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தர்கள் நல்லா படிச்சிருந்தாலும் கூட அவங்க நான் சன்னியாசின்னு சொல்றாங்கல்ல, வீட்டுல இருந்துகிட்டு வந்துருங்கன்னு சொன்னா வர முடியல. என்ன காரணம்? 2 காரணம். ஒண்ணு பிக்ஷாடன பயாத், பிச்சை எடுத்து தெரியறதா அப்படின்னு. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிபவாத் அப்படின்னு. 2வது அபிபவம்னா அவமானம். இந்த 2த்துக்கு பயந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா வரமாட்டேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, பிக்ஷுன்றவன் தனி, அதுக்கப்புறம் இந்த கிரகஸ்தாசிரமம்ன்றது தனி. இது வந்து பாத்தீங்கன்னா மான அபமானங்களை பேஸ் பண்ணி இருக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தியாகத்துக்காக எடுக்கிறது பிக்ஷு. அப்ப மோக்ஷார்த்தி அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா 2 காரியத்தை மோக்ஷார்த்தி பண்ணணும். ஒண்ணு மமகாரத்தை தியாகம் பண்றது, 2வது அகங்காரத்தை தியாகம் பண்றது. அப்ப முதல் காரியம் இந்த மமகாரத்தை தியாகம் பண்றதுக்கு தான் இந்த ஸ்தூல சந்நியாசம் அப்படின்றது. எல்லா அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பிண்டதானம் கொடுத்துட்டு, ஆத்ம பிண்டம் தன்னுடைய தேகத்துக்கும் பிண்டம் கொடுத்துட்டு ஆத்ம பிண்டம் சொல்லுவோம், அதையும் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் மோக்ஷார்த்தியா அகங்கார நாசத்துக்காக ஈடுபடுறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷார்த்தி அப்படின்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு மோக்ஷார்த்தினாம் பிக்ஷூனாம். அப்ப மோக்ஷார்த்தினா என்ன அர்த்தம்? எனக்கு வேற எந்த கோலும் இல்லை சாமி, எனக்காக பிரார்த்தனை பண்ணல சாமி, என் குழந்தைங்களுக்காக பிரார்த்தனை பண்ண. அப்போ அதுவும் உங்கள் தானே. நான் என் பேர குழந்தைக்காக தான் நல்லா பண்றேன், எனக்காக நான் எதுவும் கேட்டுக்கிறதுல, அது உங்க பேர குழந்தை தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மமக்காரத்தோட சம்பந்தம் இருக்கா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களை யாராவது கேட்டீங்க அப்படின்னா, நாங்க ஏதாவது யாருக்காவது பிரார்த்தனை பண்ணுவோம்னா இந்த உலகத்துல இருக்கிற யாருக்காகவும் பிரார்த்தனையே இல்லை. சுவாமிகிட்ட பிரார்த்தனையே இல்லை. சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரார்த்தனையும் இல்லை. நீ உன் வேலையை பாருப்பா, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன், ஆளை விட்டா போதும், சும்மா தொந்தரவு பண்ணாம நீ பாட்டுக்கு இரு அப்படின்னு. சுவாமியே வந்தா கூட ஒன்னும் வேணாம், ஏதாவது வேணுமாப்பா அப்படின்னா ஒன்னும் வேணாம், உன் வேலையை பாருன்றோம். அப்ப சன்னியாசிகளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசிகளுக்கு எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை. ஒரே ஒரு லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் தான் தான்ற சொரூபத்துல நின்று மோட்சம் அடையணும். அப்ப தான் தான்ல நிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கு ப்ராப்ளம்? மமக்காரம், என்னுடையது என்னுடையது, அதை நீக்கிட்டு இப்ப என்ன காரியத்துல ஈடுபட்டு இருக்காங்க? அகங்காரத்தை நீக்கிறதுக்கான காரியத்திலேயே. அப்ப அபமானங்களை எல்லாத்தையும் இதுவும் பொய் சுத்தி இருக்கிறதெல்லாம் வேஷம் 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 அப்படின்ட்டு யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் மோக்ஷார்த்திகளா இருக்கிற பிக்ஷுக்கள். அவர்களை என்ன பண்றோம் அப்படின்னா குட்டீச்சக முதல் வெரைட்டி, பகூதக 2வது வெரைட்டி, ஹம்ச 3வது வெரைட்டி, அதுக்கப்புறம் பரமஹம்ச 4வது வெரைட்டி, ச இதி பரமஹம்சாகா பகுவச்சனம், பரமஹம்சாகா ச இதி. இந்த விதமா சத்வாரக 4 வெரைட்டியா சன்னியாசிகளை பிரிக்கின்றோம். பிக்ஷு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிக்ஷு அப்படின்னா சன்னியாசிக்கு இன்னொரு பேர் பிக்ஷு. அது காலத்துல என்ன போச்சு, பிச்சைக்காரன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் கொடுத்துருக்கு. பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து யாருக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா சன்னியாசிகளுக்கு பேர் தான் பிக்ஷு. இப்ப சிவபெருமானே அப்படித்தானே இருக்கிறதுலே. நாங்க தான் சிவபெருமான பரம்பரை, நாங்களாம் ரொம்ப இங்க வந்து பிக்ஷாண்டவர் அப்படின்னு. இங்க திருவுடல் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு முக்கியமான இந்த
கார்த்திகை தீபத்தப்போ ஒரு உற்சவம் இருக்கு. பிக்ஷாண்டவர் அப்படின்னு பேர், சுவாமிக்கு பேர். கபாலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவாரு. அன்னபூர்ணி அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை போடுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார் பரம்பரை அப்படின்னா நாங்க வந்து சொல்லுவோம், சிவபெருமானோட பரம்பரைப்பா நாங்க அப்படின்னு. அவரே இந்த லோக்கத்துக்கு அதிபதியா இருக்கிற அவரே வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்திருக்க அப்படின்னும் போது நாங்கெல்லாம் பிச்சை எடுக்கிறதுல என்ன இருக்கு? எந்த கூச்ச நாச்சம் ஒண்ணும் இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாம் வேஷம்னு தெரியும், எல்லாம் வேஷம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 பேரா வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷுன்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் 4 வெரைட்டியா பிரிக்கப்படுகிறார்கள். குட்டீச்சகன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குட்டீச்சகன் ஒரு குடிசையில் வசிப்பவன். இப்போ திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமணாசனத்துக்கு பக்கத்துல நான் வந்தோன்னே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி குடிசை எங்கேயாவது போட முடியுமானா எங்கேயுமே குடிசையே இல்லை. திருவண்ணாமலையில குடிசையே இல்லை. ரமணர் இருக்க காலத்துல ஒரு 80 எல்லாம் என்னாச்சு அப்படின்னு பழைய சன்னியாசிகள் சொல்லுவாங்க, ரமணாசிரமத்துக்கு பின்பக்கம் சின்ன 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 குடிசைகள் இருந்துச்சு. அப்பெல்லாம் லேண்டு அது இதெல்லாம் யாருக்கும் பெரிய இதில் யார் வேணா எங்க வேணா இருந்துக்கலாம். அப்ப சாதுக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குடிசையை போட்டு டெம்பரவரியா ஒரு குடிசையை போட்டு அங்கங்க இருந்துட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் இல்லை. கிரிவல பாதையில இருக்க குடிசை எல்லாம் கூட கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, யாரும் குடிசை போடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் எடுத்துருச்சு. ஆமா, இப்ப எல்லாருமே வாடகைக்கு தான் இருக்கும். ஒரு குட்டியால இருக்கும். ஒரு ஒரு சின்ன ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா எலி பொந்து மாதிரி ஒரு ரூம்ல இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ காலம் மாறிட்டே இருக்கு. அப்ப குட்டீச்சகன் அப்படின்னா ஒரு ஒரு வாசஸ்தலத்துல ஒரு ரூம்குள்ளார இருந்துகிட்டு இருக்கிறவன், அவனுடைய அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இருக்கவன் குட்டீச்சகன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகூதகன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பகூதகன் யாரு அப்படின்னா சக்தி சாமர்த்தியம் இருக்கிறவன், உடம்புல தெம்பு இருக்கு. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தீர்த்தமா க்ஷேத்திரமா யாத்திரை பண்ணிக்கிட்டு இருப்பான். நிறைய க்ஷேத்திரத்துக்கு போவான், நிறைய தீர்த்தங்களுக்கு போவான். ஒரே வேலை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கும்தேராம்னு சொல்லுவோம், நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிற சன்னியாசி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹம்ச சன்னியாசி அப்படின்றவன் 3வது கேட்டகரி. ஹம்சன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரணவ உபாசகன், நித்திய வஸ்து விவேகம் இருக்கிறவன் ஹம்சன். ஹம்சபக்ஷி மாதிரி எதை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது அனித்தியம் இது அனித்தியம் இது அனித்தியம்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்திக்கிட்டே போவான். பகவான் மட்டும்தான் நித்தியம் அப்படின்னு சதா பிரணவ அபியாசியா இருக்கிறவன் ஹம்சன் அப்படின்னு பேரு. பிரணவ உபாசகன். அவனுக்கு என்ன பதவி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போய் அவன் சாயுஜ்யத்தை அடைஞ்சு அங்கிருந்து மோட்சம் அடைவான் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பரமஹம்ச சன்னியாசி அப்படின்றவன் யாரு அப்படின்னா ஆத்ம அனாத்ம விவேகம் செய்பவன். ஹம்சன் நித்திய அனித்திய விவேகம் பண்றவன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சன் அதை காட்டிலும் மேல ஆத்ம அனாத்ம விவேகம் செய்யறவன். அதுக்கு சாதனமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா சிரவண மனன நிதித்தியாசனம். இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்துல ஈடுபடுறவங்களையே 2ஆ பிரிக்கிறோம் பரமஹம்சனை. ஒரு பரமஹம்சன் என்ன பண்ணுவான், ஒரு பரமஹம்சனை 2 வெரைட்டியா நம்ம சாஸ்திரத்துல இப்ப பிரிச்சிருக்கோம். விவிதிஷா சன்னியாசி, வித்வத் சன்னியாசின்னு 2 கேட்டகரி பரமஹம்சத்துலதான். அந்த விவிதிஷா சன்னியாசி என்ன பண்றான், சிரவணத்துல ஈடுபடுறான். சன்னியாசம் எடுத்துக்கிட்டு சிரவணம் பண்ணக்கூடியவன். என்ன இது விவிதிஷா சன்னியாசின்னு பேர். நேத்து கூட நம்மளை பார்க்க ஒரு சாமி வந்தார்ல, நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஒரு சாமி வந்தார் எங்களை பார்க்கறதுக்கு. அருமையா அப்படியே கொழுந்தா இருந்தார், பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் கையில எல்லாம் கிடைச்சா சூப்பரா இருந்திருக்கும். அப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, ஜி நீங்க எடுத்திருக்க சன்னியாசம், நான் இவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, 2 பேர் 4 பேர் இருந்தாங்க. நான் அவரை வச்சுக்கிட்டே பேசினேன், ஜி சன்னியாசம் எடுத்திருக்கீங்க, சன்னியாசம்னா 2 வெரைட்டி தான், 2 சன்னியாசம் தான். ஒன்று விவிதிஷா, ஒன்று வித்வத். விவிதிஷா அப்படின்னா சன்னியாசம் எடுத்துக்கிட்டு பாடம் படிக்கணும், சிரவணம் பண்ணணும். அதனால உங்களுக்கு கர்த்தவியம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒழுங்கா உட்காந்து பாடம் படிக்கணும் அப்படின்னு எங்கேயாவது படிச்சிருங்க. எங்கேயாவது உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் இருக்கும் போதே முன்னாடியே படிச்சிடணும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என்னோட குருநாதர் சொல்லியிருக்கார் 3 வருஷத்துக்கு சண்டி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு. அடப்பாவுமே, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விரஜா ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்கு, சன்னியாசத்துக்கு முன்னாடி ராத்திரி பண்ற விரஜா ஹோமம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அக்னியை வந்து பரிசமாப்தி பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரதானம். அப்ப அக்னியை பரிசமாப்தி பண்றது எதுக்கு அப்படின்னா, இனி நான் அக்னி காரியங்கள் பண்ண மாட்டேன், நான் ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா பண்ண போறேன், ஆத்ம விசாரத்திலேயே ஈடுபட்டு ஆத்மாவையே அடைய போறேன் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசத்தோட முக்கியமானதே விவிதிஷா சன்னியாசம். அப்ப அவர் கேட்டார், யாரு பண்ணுவா? நான் உடனே கேட்டேன், சண்டிகோமம் யாரு பண்ணுவா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நான் மந்திரம் சொல்லுவேன், வேற ஒருத்தர் பண்ணுவாரு. கொத்தனாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓனருக்கும் என்ன வித்தியாசம்
கொத்தனாரா வந்து கொத்தனார் ஓனர் இல்லை. ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கட்டினது ராஜராஜ சோழன் இறங்கி ஊழிய பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணாரா என்ன? ராஜராஜ சோழன் தான் ஓனர். அவர் யாரை வச்சு பண்ணார்? நிறைய ஆயிரக்கணக்கான சிற்பிகளை வச்சு அந்த கோயிலை கட்டினார். இப்ப நீங்க சொல்லும் போது யாரை சொல்லுவீங்க? யார் கட்டினார்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கொத்தனார் கட்டினாருன்னா சொல்லுவீங்க? சிற்பி கட்டினாருன்னா சொல்லுவீங்க? ராஜராஜன் கட்டினாருன்னு சொல்லுவீங்க. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தா காரயித்தான்னு 2 இது இருக்கு. கர்த்தா அப்படின்னா ஒரு காரியத்தை பண்றவன், காரயித்தானா காரியத்தை பண்ண வைக்கிறவன். அப்ப முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை செய்யவும் கூடாது, செய்ய வைக்கவும் கூடாது. இந்த 2 சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான தகுதியா இருக்கணும். அப்ப அவன் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டைரக்டா ஒருத்தரை பண்ண வச்சாலும் நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாவை ஆயிடுவீங்க. நம்ம கொலையெல்லாம் பண்றாங்கல்ல, கொலையெல்லாம் பண்றவங்க வந்து கூலிப்படைன்னு ஒண்ணு வச்சு பண்றாங்க. ஆட்களை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்து ஒரு ஆளை கொலை பண்ணிடுறாங்க. ஜட்ஜி என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு? யாரு தூண்டுனாங்களோ, யாரு கொலை பண்ண சொன்னாங்களோ, காரயித்தான்னு பேரு, அவங்க தான் முக்கிய கர்த்தான்னு வச்சுக்கிட்டு அவருக்கு தான் பனிஷ்மெண்ட் அதிகமா கொடுப்பார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சன்னியாசி எங்கள்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மந்திரம் சொல்லுவேன், ஆகுதி கொடுக்கறது வேற ஒருத்தர் கொடுப்பாரு. யாருக்கு சங்கல்பம் வந்திருக்கு? 3 வருஷம் கர்மம் நான் சண்டி ஹோமம் பண்ணணும், 3 வருஷம் சண்டி ஹோமம் பண்ணணும், இவங்களுக்கு தானே சங்கல்பம் வந்துச்சு. அப்ப யாருக்கு சங்கல்பமோ அவர் தான் கர்த்தா. சங்கல்பம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் கர்த்தா. யாரோ ஒரு பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறாருன்னா அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காரு. அவர் அன்னைக்கு சம்பாவனை வாங்கிட்டு அவர் போயிடுவார். ஒரு சண்டி ஹோமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய், சண்டி பாராயணத்துக்கு ஒரு 3000 ரூபாய் சம்பாவனை வாங்கிட்டு நமஸ்தே சுவாமி அப்படின்னு போயிடுவார் அவர். அடுத்து வேற ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வருவார், ஒரு 3000 ரூபாய் வாங்கிட்டு என்ன பண்ணுவார், ஹோமம் பண்ணிட்டு போயிடுவார். அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்ப சண்டி ஹோமத்தோட சம்பந்தம் யாருக்கு? இந்த சன்னியாசி. அப்ப ஆனா சன்னியாசம் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் சண்டி ஹோமத்துல போனா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? ஹேபிட் ஆயிடுச்சுருவா. ஹேபிட் ஆயிடும். ஒரு காஃபி குடிச்சாவே ஹேபிட் ஆயிடுது இல்லை? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஃபியை விட முடிய மாட்டேங்குது காஃபியை. அதே மாதிரி ஒரு ஹோமத்துல ஈடுபட்டுக்கிட்டே 3 வருஷம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபேன் வந்து ஆஃப் பண்ணாலும் ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹேபிட் எழுத்துட்டே போகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சன்னியாசம்னு நிறைய பேருக்கு தெரியாமையே சன்னியாசம் எடுக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னா பரமஹம்ச சன்னியாசி. அதுல விவிதிஷான்னு ஒரு பேரு, வித்வத் அப்படின்னு ஒரு பேரு. விவிதிஷான்றவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரவணம் பண்றதுக்காக எடுக்கிறது. வித்வத் அப்படின்றது சிரவணம் முடிச்சதுக்கு பிறகு நிஷ்டை அடைகிறதுக்கு மனனத்துக்கும் நிதித்தியாசனத்துக்காகவும் எடுக்கிறது வித்வத் சன்னியாசி அப்படின்னு 2 கேட்டகரி ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அடுத்த ஸ்லோகம், அடுத்த மந்திரத்துக்கு வந்து வேதம் சொல்லுது. குட்டீச்சகா நாம கௌதம பரத்வாஜ யாஜ்ஞவல்ய வசிஷ்ட பிரபுத்தயோ. குட்டீச்சகா நாம கௌதம பரத்வாஜ யாஜ்ஞவல்ய வசிஷ்ட பிரபுத்தயோ அஷ்டௌ கிராசாம்ஸ்சரவந்தோ ஸ்வரந்தோ யோகமார்கே மோக்ஷமேவ பிரார்த்தயந்தே. நம்ம செக் பண்ணிக்கணும் மூல கிரந்தம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து. அஷ்டகிராசாம்ஸ் சரந்தோன்னு இருக்கும். பரமஹம்சா சேத்தின்னு இருக்கணும். ஆமா, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆமாச்சி ஆக்சுவலா வந்து நம்ம பண்ணும் போது மேலையும் பாருங்க சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சா சேத்தின்னு இருக்கணும். தமிழ்ல கரெக்டா இருக்கு. ஆமா, அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சா சரந்தகன்னு தான் இருக்கணும். ஆமா, பரமஹம்சா சரந்தக. அந்த அஷ்டௌ கிராசாம் வகாரத்தை எடுத்துருங்க. வகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா அஷ்டௌ கிராசாம் சரந்தோன்னு இருக்கணும். வாவை எடுத்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. சா போட்டுங்க. வாவை எடுத்துட்டு சா போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரந்தோன்னு இருக்கணும். சரந்தோ அஷ்டாகிராசாம் சரந்தோ. ஆமா, அங்க நம்ம டைப்பிங் பண்ணும் போது ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. இப்ப குட்டீச்சகனை பத்தி மந்திரம் சொல்லுது. குட்டீச்சகன்னா யாரு அப்படின்னு கேட்டும்போது ஒரு குட்டியால வாசம் பண்றவன் குட்டீச்சகன். சிம்பிள் லாஜிக். ஒரு குட்டியால வாசம் பண்றவன் குட்டீச்சகன். யாரெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கௌதம மகரிஷி இருந்திருக்கார் குட்டீச்சகனா. அதுக்கப்புறம் பரத்வாஜ மகரிஷி குட்டீச்சகனா இருந்திருக்கார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாஜ்ஞவல்ய மகரிஷி குட்டீச்சகனா இருந்திருக்கார். அப்போ
நல்லா தெரிஞ்சு. காட்டுக்கு போனார்ல ஒய்ஃபை விட்டுட்டு போனா என்ன, நேற்று நீங்க கேட்டீங்கல்ல, ஒய்ஃபை விட்டுட்டு போய் என்ன பண்ணிருப்பார்? அப்ப நான் யோக மார்க்கத்துல நிக்கணும்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் பண்ணிக்கிட்டு, இப்ப நான் சன்னியாசம் பண்ணிட்டு எங்கேயா போறேன், நான் இப்போ எங்கேயாவது சுத்தி திரிவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தி தெரிய மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் மனநம் நல்லா பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா, மனநத்துல நல்லா தெளிவாயிடுச்சு, இன்னைக்கு ஒரே ஒரு வேலை தான் எனக்கு பண்ண வேண்டியது, வெறும் ஆத்மால நிக்கிறது மட்டும்தான், ஆத்மஸ்வரூப அவஸ்தானம் தான் எனக்கு பண்ண வேண்டியது அப்படின்னு. அப்போ அசஞ்சா மனசு அசையும், பிரம்மசூத்திரம் சொல்லுது. உடம்பு அசைஞ்சா மனசு அசையும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எங்கேயாவது ஒரு ஏகாந்தத்துல ஒரு ஸ்தானத்துல ரமணர் மாதிரி ஏதாவது ஒரு குகை கிடைச்சதுன்னா, எங்கேயாவது வந்து மலையடிவாரத்துல ஒரு சின்ன பர்ணசாலை, பழைய மண்டபம், இது மாதிரி எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அங்க வாசம் பண்ணிட்டு பேசாம இருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, முன்னாடி காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நதிக்கரையில ரிஷிமார்கள் என்ன பண்ணாங்க, காட்டுலயோ இல்ல நதிக்கரையிலயோ ஏகாந்தத்துல ஒரு பர்ணசாலையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பேரு? குட்டீச்சகன். யார் யாரு அப்படின்னா, கௌதம மகரிஷி, பரத்வாஜ மகரிஷி, யாக்ஞவல்கிய மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி முதலியவர்கள்னு போட்டாச்சு. பிரபிருத்தையோ அப்படின்னா முதலியவர்கள். நிறைய மகான்கள், ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டீச்சக சன்னியாசத்துல இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அஷ்டௌ கிராசாம் சரந்தோ, 8 கவலம் தான் ஒரு நாளைக்கு உணவு. 8 கவலம் வந்து பாத்தீங்கன்னா உணவு எடுக்கிறதுக்கு பேர் என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் பண்ணிருக்கோம். என்ன பேருனா யதிச்சாந்திராயணம் அப்படின்னு பேரு. பக்கத்துல போட்டுங்க. 8 கவலம் ஒரு நாளைக்கு 8 கவலம் நாங்க எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். எல்லாரும் இங்க என்னோட சிஷ்யர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 மாச விரதம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு 8 கவலம், அமாவாசையில இருந்து அமாவாசை வரைக்கும் முடிப்போம், பௌர்ணமில இருந்து பௌர்ணமி வரைக்கும் முடிப்போம். ஒரு நாளைக்கு 8 கவலம். 12 மணிக்கு ஃபுட் எடுக்கணும்னா 12 மணிக்கு நிச்சயம் பண்ணிக்கிறது, இஷ்டப்பட்டபடிலாம் இல்லை, ஒரே ஒரு வேலை. அப்போ காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா காஃபி, இளநீ குடிச்சுக்கலாமா சாமி? இளநீலாம் குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது, மோர் குடிச்சுக்கலாமா? மோர்லாம் குடிக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது, வெறும் சுத்த ஜலம் குடிச்சுக்கலாம். சுத்த ஜலம். ஒரு ஒரு குளுக்கோஸ் கலந்து குடிச்சுக்கலாமா சாமி? எலக்ட்ரால் கலந்து குடிச்சுக்கலாமா? கொஞ்சம் நல்லா இருக்கு, தெம்பா இருக்கும். அதெல்லாம் இல்லை. பியூர் வாட்டர் மட்டும் பிராணதாரணத்துக்காக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மசாலா இருக்கக்கூடாது, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உப்பு, புளி, காரம் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் உணவை வந்து பாத்தீங்கன்னா, சரி பிக்ஷா கிடைச்சதுன்னா என்ன பண்றது சுவாமி அப்படின்னா, அப்படியே தண்ணியில கொண்டு வந்து என்ன பண்றது, அதுல ஒரு தண்ணியை ஊத்துனீங்கன்னா என்ன ஆயிடும், பிக்ஷை வாங்கிட்டு வரீங்க, பிக்ஷையில தண்ணியை தூங்கி மொத்தமா ஊத்துங்க, வடிகட்டி எடுத்துருங்க. வடிகட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா மசாலா உப்பு எல்லாம் போயிடும். போனதுக்கு பிறகு 8 கவலத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பிடிச்சு 8 கவலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம், ஓம் நாராயணாய ஸ்வாஹா, ஓம் சிவாய ஸ்வாஹா, ஓம் ராமாய ஸ்வாகா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்லி என்ன பண்றது, பிராணாய ஸ்வாகா, அப்பானாய ஸ்வாகா, உதானாய ஸ்வாகா, வியானாய ஸ்வாகா அப்படின்னு 5 பிராணன்களுக்கும் ஆகுதி கொடுத்து, சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுத்து, அவ்வளவுதான். அப்ப யார் சாப்பிட்றா? உள்ள இருக்கிற பகவான் சாப்பிட்ற. 8 கவலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை உணவு. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த நாள் தான் வாய்க்குள்ளாரே அன்னம் போகணும். மீதி நேரம்லாம் தண்ணி குடிச்சுக்கலாம். சாப்பிடலன்னா தண்ணியும் எடுக்காது அதிகம், ரொம்பலாம் லிட்டர் கணக்குலாம் தண்ணி குடிக்க முடியாது. ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் குடிக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தண்ணியும் தேவை இருக்காது. அப்போ இது மாதிரி 30 நாள் விரதம் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு யதிச்சாந்திராயண விரதம்னு பேர். சாந்திராயணத்துல நிறைய வெரைட்டி இருக்கு, இதுக்கு பேரு யதிச்சாந்திராயணம்னு பேர். அடிச்சா இந்த விரதத்தை வந்து பாத்தீங்கன்னா குட்டீச்சகனா இருக்கக்கூடிய வசிஷ்டர் முதலியவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8 கவலத்துக்காக மட்டுமே பிக்ஷை எடுத்து திரிந்தவர்களாக. கிராசம் அப்படின்னு என்ன அர்த்தம், கவலம்னு பேரு. ஒரு கையில வராது. சொன்னோன்னு ஞாபகத்துக்கு வருது, ஒரு சுவாமி இருந்தார், நான் அப்பதான் பிராக்டிஸ் பண்றேன், ராமகிருஷ்ண சுவாமி. ஒரு நல்ல பெருந்தீனிக்காரர். அவர் வந்து பாத்தீங்கன்னா மனசா சாப்பிடுறவர், எதை கொடுத்தாலும் அவருக்கு பிடிக்காது இந்த உலகத்துல இல்லவே இல்லை, எல்லாமே அன்லிமிட்டு தான். விரதம் இருக்கணும் அப்படின்னோன்னு 8 கவலம்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, 8 கவலம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, கவலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு. நான் வந்து வேற ஒரு சாந்திராயணம் இருந்தேன், பிபிலிகா சாந்திராயணம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யவச்சாந்திராயணம் 2 இருக்கு. ஒவ்வொரு கவலமா இன்க்ரீஸ் பண்றது. அமாவாசையில இருந்து 0ல ஆரம்பிப்போம், அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து 1 கவலம், 2 கவலம், 3 கவலம், 4 கவலம் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே 15 பூர்ணிமா அன்னைக்கு என்ன ஆயிடும், 15 கவலம் ஆயிடும். அப்புறம் பூர்ணிமாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 14, 13, 12ன்னு அமாவாசை வரைக்கும் கம்மி ஆகிட்டே போய் 0ல முடிச்சிடும். அப்போ ஒரு பீக்கு போய் திரும்ப கீழே இறங்கும். இவர் என்ன பண்ணாருன்னு சாமி வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. சாமி
எப்படி சாமி ஒரு கவலம்லாம் எப்படி சாப்பிடுறது அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். நீங்க ஒரு நாள் முதல் நாள் என்ன கவலம் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. அதனால ஒரு கோழி முட்டையோட சின்ன கோழி முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையோட அளவு அதுலயே வெரைட்டி இருக்குல்ல, நாட்டுக்கோழி முட்டை சின்னதா இருக்கும். இதான் இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா அடக்குனீங்கன்னா இதான் முஷ்டி, இதான் கவலம்னு பேரு. நீங்க யானைக்கு உருட்டுற மாதிரி இவ்வளவு பெரிய கவலத்தை உருட்டுனீங்கன்னா வம்பா போயிடும். அந்த சாமி அதான் பண்ணாரு. என்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா? முதல் நாள் ஒண்ணும் தெரியாது, கவலமா உருட்டிடுவீங்க. சாமி நான் இப்படிதான் சாமி சாப்பிடுவேன்னு என்கிட்ட வம்பு பண்ணாரு. சரி தொலைங்க, நீங்க தான் ஃபேஸ் பண்ண போறீங்க, தொலைங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளவு பெரிய லட்டு மாதிரி, திருப்பதி லட்டு மாதிரி உருட்டிட்டாரு. உருட்டி முதல் நாள் சாப்பிட்டாரு, 2ஆவது நாள் சாப்பிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. 2 கவலம், 3 கவலம், 4 கவலம், 5 கவலம், 6 கவலம், 7 கவலம், ஒரு 10 கவலம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு இல்லாம, புளி இல்லாம, காரம் இல்லாம, ஒன்றும் இல்லை. இந்த 8 கவலத்துக்கு மேல வரும்போது என்ன ஆகும்னா வாமிட் வர ஆரம்பிச்சிடும். என்ன ஆகும், ஐயோ கஷ்டம். 15 கவலம் சாப்பிட்றதுக்கு போது விழிப்புதிங்கி போயிடும். இதாவது பரவாயில்ல. 22 கவலம், 33 கவலம் சாப்பிட்ற விரதம்லாம் இருக்கு, பிராஜாபத்திய விரதம் அப்படின்னு. இந்த சாமி 25 கவலம் சாப்பிடணும்னா என்ன ஆகும்? இவ்வளவு பெருசா ஊட்டி வச்சிட்டீங்கன்னா சாப்பிட முடியாது. கவலம்ன்றதுக்கு அர்த்தம், அதனாலதான் நம்ம சொல்றோம் கவலம்ன்றதுக்கு அர்த்தம் ஒரு கைப்பிடி, நம்ம கைப்பிடிக்குள்ளார எது அடங்குதோ இதுக்கு பேர் கவலம்னு பேர். அப்ப 8 கவலம் உணவு மட்டும் எடுக்கிறதுக்கு மட்டும், அப்ப அது ஒரு வீட்லயே கிடைச்சிடும். யாராவது வருவாங்க, நீங்க போய் கேட்பீங்க, அந்த இடத்துலயே கிடைச்சிரும், எடுத்துட்டு வந்துடுவீங்க. அவ்வளவுதான். மிச்சம் 8 கவலம் மிச்சம் வச்சு பிடிச்சு வைப்போம். பிடிச்சு வச்சுட்டு மிச்சம் ஃபுட்டை வந்து என்ன பண்ணுவோம், ஜீவராசிகளுக்கு கொடுத்துருவோம். சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிக்ஷை எடுத்ததை வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாகா சுவாகா சொல்லி உள்ள போட்டுருறது. இந்த விதமா குட்டீச்சக சன்னியாசிகளோட நியமம். கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, யோகமார்கே. என்ன யோகம்? யாக்ஞவல்யர் வந்து பரமஞானியா இருந்தார். யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் எல்லாம் விட்டுட்டு போய் நதிக்கரையில காட்டுக்கு நடுவுல எங்கேயாவது உட்கார்ந்துருப்பார். அப்படி உட்கார்ந்துட்டு ஒரு பர்ணசாலையை போட்டுட்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பண்ணிருக்க மாட்டாரு. சதா வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்திலேயே ஒரு குட்டியால இருந்துகிட்டு ஆத்ம தியானத்தை பண்ணிட்டு யோகமார்கே மோக்ஷம் ஏவ பிரார்த்தயந்தே. ஐயோ 2 ஒய்ஃபை விட்டு வந்துட்டேன்னா அவன் பொது தெரியலையே, அந்த பசுமாடு கண்ணு போட்டுச்சா என்னன்னு தெரியலையே, ஐயோ நான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை சிஷ்யர்களை விட்டு வந்திருக்கேன்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, ஏன் சொப்பனம் மாதிரி. அப்ப இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மமக்காரத்தை விட்டுட்டு வெறும் அகங்காரத்தை விட்டுட்டு தான் 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 சுத்த பிரம்மமா இருக்கிற தன்னிடத்திலேயே நிக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த மோட்சத்தை மட்டும் பிரார்த்தனை செய்பவர்களா யோக மார்க்கத்தில், யோக மார்க்கம் என்ன அர்த்தம், ஆத்ம தியானத்திலேயே இருப்பார்கள். இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்றது. அப்ப குட்டீச்சகனோட இதை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப குட்டீச்சகன்ல 2 வெரைட்டி பண்ணிக்கணும். நம்மளோட இது இந்த நம்ம ஜீவன் முக்தி விவேகத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது குட்டீச்சகன்ல 2 வெரைட்டி பண்ணிக்கணும். என்னன்னா ஆத்மாவை அறியாமல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த புக்கில் பண்ணும்போது கர்மி அப்படின்னு சொல்லியிருக்கேன். குட்டீச்சகன் வந்து ஒரு கர்மியா இருப்பான் அப்படின்னு. அப்ப குட்டீச்சகன்லயே 2 வெரைட்டி எடுத்துக்கணும். ஹம்சன்லயும் ஒரு குட்டீச்சகன் வருவான். ஹம்சன் ஞான அபியாசியா இருப்பான். குட்டீச்சகனா இருந்துகிட்டு சிரவணத்தையும் பண்ணுவான், குட்டீச்சகனா இருந்து மனனத்தையும் பண்ணுவான், குட்டீச்சகனா இருந்துகிட்டு நிதித்தியாசனத்தையும் பண்ணுவான். அப்ப குட்டீச்சகன்றது வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்ச சன்னியாசிலையும் குட்டீச்சகன் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு குட்டியால் இருந்துகிட்டு பூஜைகளும் புனஸ்காரங்களும் மட்டும் பண்ணிக்கிட்டு அவங்களும் குட்டீச்சகன் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் தீவிர வைராக்கியம் இருக்கும். குட்டீச்சகன் என்னது, இந்த உலகம் எனக்கு வேணாம், ஆனா வேற என்ன வேணும், நான் வந்து சாயுச்சிய பதவியை அடையணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப குட்டீச்சகன்ல 2 வெரைட்டி, ஒன்னு கர்ம சன்னியாசி, இன்னொன்னு ஞான சன்னியாசி அப்படின்னு பிரிச்சுக்கணும். இங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஞான சன்னியாசிகளை பத்தின குட்டீச்சக சன்னியாசம் சொல்லப்படுது. இந்த கேட்டகரியில தான் நாங்க வந்து எங்க இருக்கோம், இப்ப இருக்க நாங்க சன்னியாசிகளா இருந்து ஒரு குட்டியால இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற சிரவண மரணம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வேற எந்த காரியம் பண்ணல. வேற ஏதாவது பிரார்த்தனை இருக்கா? ஒரே ஒரு பிரார்த்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்சம் மட்டும் தான் பிரார்த்தனை. மோட்சம் யாரு? பகவானோட சுரூபம். பகவான் தான் மோட்ச சுரூப்பியா இருக்கார். வேற எந்த இது வேணாம் சாமி, நீ தான் வேணும் அப்படின்னு இருக்க. ஓங்கார அபியாசி அது சொல்ல போகுது, பின்னாடி சொல்ல போகுது. அப்ப இங்க இந்த 4 பேத்துக்குமே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்கார அபியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 4 பேருக்கும் காமன். குட்டீச்சகன், பகூதகன், அம்சன், பரமஹம்சன், இந்த 4 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது என்னது, ஞான சன்னியாசிகள்ல வந்துருது. நம்ம ஜீவன் முக்தி விவேகத்துல படிக்கும் போது முதல் 2 பேரு குட்டீச்சகன்
பகூதக்கனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், கர்ம சந்நியாசம்னு பிரிச்சுட்டோம். ஹம்சன் பரமஹம்சனுக்கு மட்டும்தான் ஓங்காரத்தை சொல்லிடணும். இது இந்த இதுல ஜீவன் முக்தி விவேகத்துல இருக்கிறது. இப்ப நீங்க வெளியில போய் பாத்தீங்கன்னா அதிகமா இதுதான் இருக்கும் ஜீவன் முக்தி விவேகத்துல இருக்கிறது. வைராக்கியம் கம்மியா இருக்கும், அவங்க வந்து கர்மியா இருப்பாங்க. பகவத்தக்கனும் கர்மியா இருப்பான், அவனும் ஓங்கார உபாசனை யாருக்கும் தெரியவே இல்லை. நானும் பார்த்து சுத்தி பார்த்துட்டு யாரோ ஓங்கார உபாசனை பண்றவங்களான சன்னியாசிகளே ஓங்காரத்தை பண்றது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹம்சன் பரமஹம்சனுக்கு நம்ம அங்க சொன்னோம். ஆனா இங்க யாரு யாக்ஞவல்கிய மாதிரி பெரிய பெரிய மகரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்து குட்டியால இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பஷ்டமா தெரியும் ஒரே சாதனம் ஏத தாளம்பரம் சிரேஷ்டம், இருக்கிறதுல பெரிய சாதனம் ஓங்காரம் தான். ஓங்காரம் தான் சன்னியாச தப்ப கொடுக்கறது. அந்த ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டு ஒரே ஒரு பிரார்த்தனை, மோட்சத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு யோக மார்க்கத்திலேயே தாரண தியான சமாதியை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பகூதக்கனை பத்தி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. அப்போ இதுக்கும் ஜீவன் முக்தி விவேகத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சந்நியாசம் 4, ஆனா குட்டீச்சகன் பகூதகன் ஜீவன் முக்தி விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் 2 பேரும் கர்ம சந்நியாசம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹம்சனும் பரமஹம்சனும் ஞான சந்நியாசம்னு பார்த்துருக்கோம். ஹம்சன் வந்து உபாசகன், பரமஹம்சன் வந்து பாத்தீங்கன்னா ஞான மார்க்கம். அப்ப பிரிச்சு வச்சிருக்கோம். கர்மம்னு என்ன அர்த்தம், அவன் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு சோட்டி வச்சிருப்பான், யஜ்யம் விதம் வச்சிருப்பான். அதான் வைஷ்ணவ சன்னியாசிகள் நான் சொன்னேன்ல. இப்ப கரெக்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிறது நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னா குட்டீச்சகனும் பகூதக்கனும் வைஷ்ணவ சாதுக்கள் தான் இருப்பாங்க. நிறைய வைஷ்ணவ சாதுக்கள் கூட்டமா 1000கணக்கில் இருக்காங்க. டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. தாக்கூருக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல அனுஷ்டான பரர்களா இருப்பாங்க, பூஜைகள் கர்மங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. பகூதகர்களா இருக்கிறவங்களும் வந்து கர்மிகளா தான் இருப்பாங்க. ஆனா ஹம்சன் வரும்போது தான் வந்து சன்னியாசம் வந்துருது. சன்னியாசிகள்ல தான் ஹம்சன் வெறும் பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருக்க நிறைய சன்னியாசிகள் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்க சவுத் இந்தியாவில் இல்லை, நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹம்ச சன்னியாசம் இருக்கு. அப்புறம் பரமஹம்ச சன்னியாசிகள் நாங்க தான், அதுவும் ரொம்ப கம்மி. பரமஹம்ச சன்னியாசிகள் சுவாத்தியாயத்துல மட்டும் இருந்துட்டு வேற விவகாரங்கள்ல ஈடுபடாம இருக்கிற சன்னியாசிகள் அரிதா இருக்காங்க. எல்லாம் விவகாரத்துல போயாச்சு. அப்ப பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பிரார்த்தனை வந்துருது. வேற வேற பிரார்த்தனைலாம் இருக்கக்கூடாது. வெறும் ஒரே பிரார்த்தனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே பிரார்த்தனை மோட்சம் மட்டும்தான் பிரார்த்தனை. வேற எதுவும் எனக்கு வேணாம், இந்த 7 லோகங்களும் வேணாம், மோட்சம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு இருக்கு. ஹரி ஓம்.